உரை அப்படிங்கறத நீங்க என்னவா டிகோட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க he touched all the right buttons அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உணர்வுகளையும் அவர் தொட்டார். அது வந்து ஒரு ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதில் ஒரு 2-3 செய்திகள் அவர் செய்யாத இருந்திருக்கலாம். ஒன்று வந்து இந்த கருவூலத்தை வந்து தொடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாத இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது வந்து உடனே ஒரு எதிர்வினையை முன்னாள் முதல்வர்கிட்டருந்து கொண்டு வந்துச்சு. இது இன்றைக்கி வந்து ஒரு பெருந்தன்மையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பின்னாடி வெள்ளை அறிக்கை கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க கருவூலத்தை தொடச்சிட்டாங்கன்றது சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வெள்ளை அறிக்கை புதிதாக எதுவும் நமக்கு தரப்போவதில்லை. February 17 இந்த ஆண்டு தொடக்கத்தில் இதற்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் ₹1 எப்படி வருது இந்த அரசுக்கு, ₹1 எப்படி செலவாகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 18 பைசா சம்பளத்தில் போகுது, 30 பைசா மானியம் சலுகைகள் அதில் போகுது, 11 பைசா மட்டும்தான் கட்டுமானத்திற்கு, உங்களுக்கு கல்விக்கு, அடிப்படை சுகாதாரம், மருத்துவம், சேவைகள் இதுக்கு போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 15 பைசா வட்டிக்கு போகுது, 10 பைசா வட்டியினுடைய முதல அடைக்க போகுது, அப்புறம் ஓய்வூதியம் இந்த மாதிரியான சலுகைகள் அதற்கு 9 பைசா, இப்படி வந்து வரிசையாக ₹1 எப்படி செலவாகுது அப்படின்றது இருக்கு. இப்ப கடன் வாங்குவதே தவறில்லை. ஏன்னா உலகத்திலேயே அதிக கடனாடி நாடுகள் 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு அவர் குறிப்பிட்டார். சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. மற்றபடி அவர் ரொம்ப அழகா பேசினார். ஒருவேளை ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அவங்க நிறைய வாக்குறுதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க கொடுத்தீங்க, நீங்க தெரிஞ்சுதான் கொடுத்தீங்க. அதனால அந்த வாக்குறுதிகளை நான் பெரிய ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய பொறுப்பை என் கையில கொடுத்துருக்கீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் கொடுக்க வேண்டும் அதோட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்ற நான் முயற்சி செய்வேன், அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது அது போறோன்ற. மீதி எல்லாம் ரிடண்டன்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, அதிகப்படி தேவையில்லை.